ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. கைஸ், இன்றைக்கி சண்டே பார்த்தீங்களா, லஞ்சுக்கு நான் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டே தாங்க. ஸோ இன்றைக்கி எனி டைமும் பிரியாணி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு தாங்க பிரியாணி பண்ணுதுங்க. இப்போ லஞ்ச் ஆகிட்டுல சிக்கன் பிரியாணி பண்ண கேட்டாங்க. ஸோ நான் சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுக்குறேங்க. அது பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தாங்க நான் எடுத்துருக்கேங்க. 1.5 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் குக்கரில் வைக்கும்போது 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுங்க. உங்களுக்கு குக்கர் ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 அல்லது 20 மினிட்ஸ்க்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட குக்கர் இல்லைன்னா குளிஞ்ச அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. சூடாகிடுச்சுங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். நீங்களும் நான் சொல்லுற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க பிரியாணி போடுறது எல்லாமே. பிகினர்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் பிரியாணி செய்யலாங்க. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கிறேங்க. ஏன்னா நமக்கு பிரியாணியில் கடைசியில் போடணும் இல்லை, அதுக்காக தான் பொரிச்சு எடுக்கிறேங்க. வெங்காயம் வதங்கியாச்சுங்க. இப்போ தக்காளி சேர்க்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்க்கலாங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா வருதுல. தயிர் சேர்க்கலாங்க. பிரியாணிக்கு தயிர் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மசாலா சேர்க்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகட்டுங்க. அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. சிக்கனை சேர்க்கலாங்க. கிளறி விட்டுக்கோங்க. அரிசி நல்லா ஊற இருக்குங்க. சேர்க்குதுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. இது பிரியாணிங்க. ஸோ தண்ணி உங்கள் குக்கருக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க. இதை நாம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. சிக்கன் பிரியாணி ரெடிங்க. சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.